தேவனுடைய ஜனமே, சர்வ வல்லவரை அவன் செய்ய சொன்னதற்கு பழி வாங்குகிற ஜாதி நீ. இந்த தொழுதுகொள்களுக்கு உன் புத்தியையும் மனதையும் கேட்காதே, சத்தியத்தை கேட்டுப்பார். இதை உலகத்திலே கொண்டு வருவதுதான் the ministry of Holy Spirit. ஆகவே செய்து கொண்டிருக்கிறவர்கள் செய்யுங்கள், செய்யாதவர்கள் இன்றிலிருந்து அவர் பாதத்தை பணிந்து கொள்ளுங்கள். இதற்கு நாளை நான் ஆதாரம் தருவேன். நீங்கள் போய் உங்கள் இருக்கிற இடத்தில் மனதார பணிந்து கொள்ளுங்கள். எழுந்து நிற்கும் பொழுது நீ சிங்கமாய் மாறுவாய். இஸ்ரவேலுக்கு அவர் பணியை போல் இருப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெபித்து முடிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரிசுத்த பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சத்திய வார்த்தையானவரே, சத்திய சத்தமா இந்த பூமிக்கு வந்தவரே, உம்மை துதிக்கிறோம். இஸ்ரவேலுக்கு பணியை போல வந்த அபிஷேகம் ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. இதோ யாக்கோப்பா இருந்த உம்முடைய ஜனங்களை இஸ்ரவேலாக மாற்றி, இஸ்ரவேலே நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லி, இதோ இஸ்ரவேலாகிய எங்களுக்கு பணியை போல இறங்கி வந்து நீர் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. இதோ உம்முடைய இஸ்ரவேலாகிய ஜனங்கள் வழியாக தேசங்களிலும் நாடுகளிலும் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் உம்மை தொழுது கொள்ளுகிற ஜாதி இவர்கள் வழியாக உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. உம்முடைய பணியின் அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளை மூடுவதாக ஆண்டவரே. உம்முடைய பணியின் அபிஷேகத்திற்குள்ளே ஆண்டவரே இருளுக்குள்ளே நடக்கிற உம்முடைய பிள்ளைகளை யுத்த வீரர்களாய் பழக்குவித்து நடத்துவதற்காய் இதோ உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை மூடியிருப்பதாக கர்த்தர் ஆளுகை செய்யும். சகல துதி கன மகிமைக்கு பாத்திரராகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய திருத்துவ நாமத்திற்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாளையும் சத்திய சத்தம் சத்தமிடும். ஆமென். ஆயத்தப்படு, பிறரை ஆயத்தப்படுத்து. ஆமென்.